அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் ட்ரேடிங் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அப்படி பண்ண முடியாதனால என்னால் ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியல. இப்போ இந்த ஜாபை விட்டுறலாமா இல்லைன்னா ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டெலிகிராம் சேனல்லையும் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு வர்றவங்க நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா ஒரு ஜாபை விட்டாதான் என்னால் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாற முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நாம் ஒரு ஜாப்ல இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேடிங், அதாவது இன்ட்ராடேங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஜாப்ல இருக்கிறப்ப அங்கே இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போகிறப்போ நம்ம ஃப்ரீயாக விட மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான ஒர்க்கை நமக்கு மேலே கொடுத்து தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப ஸோ அதுலேயும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் நம்ம ஒரு சார்ட் பார்க்குறதோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே பண்ணுறதோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கிளாஸுக்கு வந்திருந்தாங்க ஒரு 4 பேர் சிங்கப்பூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கேயே ஒர்க் பண்றவங்க, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, பிபிஓ கம்பெனியான்னு சரியா தெரியல. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒர்க் பண்றவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேலரி பர்சன் தான். அதாவது கண்டிப்பாக ஒரு 2 lakhs above சம்பாதிக்கிற ஒரு சேலரி பர்சன்ஸ் அந்த 4 பேருமே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு லாஸ்ட் போகிறப்ப கணேஷ் கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஜாபை குவிட் பண்ணலான்னு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜாபை விட்டுட்டு ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது எதுக்குங்க இந்த மாதிரி வேலையை எதுக்காக விடுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி எங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ ட்ரேடிங் அதுவும் பார்த்தீங்கன்னா ஜாப் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது. ஸோ அதனால் நான் விட்டுட்டு ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 4 பேரும் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட கேட்டது என்னன்னா, நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, எதனால் வேலையை விடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு நாங்கள் மாதம் இத்தனை ஒரு 5%லேருந்து ஒரு 6%, எங்கள் 4 பேர்கிட்டயே ஒரு கேபிட்டல் இருக்குது. ஸோ 5%லேருந்து 6% நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் கேட்ட கேள்வி என்னன்னா, எதுக்காக ஜாபை விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, ஒருவேளை வேலையை விட்டுட்டு உட்காந்தா நாம் நல்லா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஒரு ட்ரேட் பண்ணலாம் டெய்லியுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வேலையை விடணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 டைப் ஆஃப் மைண்ட் செட் பீப்புள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, ஒரு வேலையில இருந்துகிட்டு என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் அந்த வேலையை அவ்வளோ சீக்கிரம் அவங்க விட மாட்டாங்க. அந்த வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க. 2வது டைப் என்னன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக வீட்டில் உட்காந்துட்டு நான் அந்த ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இன்னொரு வேற ஒரு இன்கம் அதாவது தேடாதவங்க. இந்த 2 டைப் ஆஃப் மைண்ட் செட் பீப்புள்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 டைப்புமே பார்த்தீங்கன்னா தப்பு தான். ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு செகண்ட் இன்கம், அதாவது மணி கம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பணம் பல வழிகளில் வந்தாதான் நமக்கு சேர ஆரம்பிக்குங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவம் மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஆல்ரெடி ஒரு ஜாப் இருக்கு. ஸோ செகண்ட் இன்கமும் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு இன்கம் வருது. ஸோ இன்னொரு இன்கமும் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அதை பார்த்து அது பார்த்தீங்கன்னா அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணணும் தான் பார்க்கணுமே தவிர ஸோ நம்ம ஜாபை விடணுங்கிற ஒரு அவசியம் கிடையாதுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சரி, எப்படி தான் ட்ரேட் பண்ணுறது? நான் ஒரு இன்ட்ராடே என்னால் பண்ண முடியல, ஒரு வேலையில் இருக்கிறப்ப டெய்லி என்னால் ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் இருக்கு. ஸோ பங்கு சந்தை நமக்கு தகுந்த மாதிரி நாம என்ன சொல்றதுன்னா ஃபிளெக்சிபிள் பண்ணிக்கணும். என்ன சொல்றது, இப்போ உதாரணத்துக்கு நடிகர் விசுன்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சம்சாரம் அது மின்சாரம், மணல் கயிறு, ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஆள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குண்டா தான் இருப்பார். ஒரு ஹீரோ மாதிரி அவர் இருக்க மாட்டார். ஆனால் அவர் எடுக்கிற எல்லா படத்துலையும் யார் ஹீரோன்னு கேட்டிங்கன்னா விசுன்னு தான் சொல்லுவார். காரணம் என்னன்னா, அவருக்கு தகுந்த மாதிரி அந்த கதையை அவர் என்ன சொல்றேன்னா வடிவமைச்சுக்குவார். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்குற ரோல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா கொடுத்து ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கதையை வடிவமைச்சு யார் ஹீரோன்னு கேட்டார்னா விசு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வருவார். ஸோ அதே தான் இந்த பங்கு சந்தையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்க ட்ரேடிங் ஸ்டைலை நீங்க உருவாக்கிக்கங்க. நீங்க எந்த வேலையில இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணலாம், புரியுதுங்களா? ஸோ டைம் இல்லை எனக்கு அந்த ஒரு கான்செப்டுக்கு போகாம ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் ஸ்டைலை நீங்க என்ன சொல்றீங்கன்னா
மாற்றிக்கோங்க. இப்போ இன்ட்ராடே பண்ணணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு ஸ்டாக்ஸ் F&O நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 150+ ஸ்டாக்ஸ் இருக்குது, 180+ ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை குறைச்சிக்கணும்னா இப்போ மந்த்லி வந்து இப்போ 1 லட்ச ரூபா வச்சுட்டு நீங்கள் மந்த்து பூரா ட்ரேட் பண்ணி ஒரு 6% எடுக்கிறோம் அப்படிங்கிறத விட நீங்கள் மந்த்லி பூரா ஒரு 2 இல்லை 3 ஸ்டாக்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணி அந்த 6%ங்கிறது உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியுங்கிறத நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பினாதான் இது வந்து சாத்தியம். அதை விட்டுட்டு நீங்கள் ஜாப்ல உட்காந்துட்டு நான் வேலையை விடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே இருந்தீங்க அப்படின்னா இது சாத்தியம் கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய ஹோம்ஒர்க் வந்து பண்ணணும், அவசரப்படாமல். ஸோ ஹோம்ஒர்க் வந்து நிறைய வந்து ஹோம்ஒர்க் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணியோ இல்லை இண்டெக்ஸை செலக்ட் பண்ணியோ ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் வந்து தாராளமாக வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையானது நம்மளோட மைண்ட் செட் தான் காரணம். ஸோ அந்த மைண்ட் செட்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து சாத்தியம் தான் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்லணும்னா அந்த ஜாப்ல அந்த வெளிநாட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கவங்ககிட்ட சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் அதே மாதிரி அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஒரு 2 or 3 ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்து ஸோ 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதே வேலையில தான் இருக்கிறாங்க. ஸோ நல்லா கம்பைன் பண்ணி அவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா கம்பைன் பண்ணி ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் கூட பண்ணுவாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கேட்பாங்க. ஸோ ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி ஸோ இப்போ வந்து அவங்களால வந்து அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியாமலாம் கிடையாது. ஸோ அந்த வேலையெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை வீடியோ காலில் வந்தாங்க. வீடியோ காலில் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் கணேஷ், இந்த மாதிரி வந்து நாங்கள் ஜாப் விடலான்னு இருந்தோம், ஆனால் பரவாயில்ல நீங்கள் சொன்ன ஐடியா கரெக்டாக தான் இருக்குது, அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ ஜாப்லேயே இருந்துக்கிட்டு நாங்கள் அனலைஸும் பண்ணி ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமாக நம்ம பண்ணனாதான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து நம்ம வெளியே வந்துட்டா போதும். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் முக்கியமே கிடையாது. மாசம் ஒரு ட்ரேடு நீங்க பண்ணா கூட போதும். அது நல்ல ட்ரேடா இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக் எடுத்துட்டு ஒரு 20% 30% என்னால புக் பண்ண முடியும் அந்த ஸ்டாக்ஸ்ல அப்படின்னா நீங்க தாராளமா வந்து மாசத்துக்கு 1 இல்லை 2 ட்ரேடு கூட எடுத்து உங்களால வந்து ட்ரேடிங் வந்து பண்ணி உங்களால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமாக நான் எடுக்கணுங்கிற ஒரு இது இருந்தால் தான் இந்த மைண்ட் செட்டெல்லாம் வரும். இந்த வேலையை விடணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடிங்காக உட்காந்துட்டு இன்னொரு ஜாப் வந்து போகக்கூடாது, இன்னொரு ஒர்க் வந்து பண்ணிட்டு இன்கம் வந்து பண்ணக்கூடாது. இதெல்லாம் நமக்கு தோன்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ட்ரேட்ஸ் நிறைய எடுத்தாதான் பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்து நம்ம வெளியே வந்துட்டா போதும். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸுங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்க எந்த வேலையில இருந்தாலும் ட்ரேடிங்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து காலையில ஷிஃப்ட்டுங்க, நைட் ஷிஃப்ட்டுங்க, எத்தனை ஷிஃப்டாக வேணா இருக்கட்டுங்க, நான் ஒரு 2 மணி நேரம் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு டைம் கிடைக்காம போகவே போகாது. எப்பேற்பட்ட பிஸி மேனா இருந்தா கூட ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கும். அந்த 1 மணி நேரம் நீங்க ப்ராப்பரா உட்காந்து அழகா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு டிரா பண்ணுங்க. அதுல எது பெஸ்ட் ஸ்டாக், இது கண்டிப்பா வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கும் அப்படிங்கறத ஃப்ரெண்ட்ஸுங்களோட கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்றேன்னா உங்களோட மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து எல்லா ஆஃபீஸ்லயும் இருப்பாங்க, எல்லா அக்கம் பக்கத்துல ட்ரேடிங். ஸோ அவங்களோட கம்பைன் பண்ணிட்டு நீங்க 2 பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு 2 பேரோ 3 பேரோ சேர்ந்து ஒரு ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி, இல்ல நீங்க மட்டுமே பண்ணீங்கன்னா கூட ஏதோ ஸ்டாக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி கரெக்டா ஒரு மந்த்லி 1 or 2 ட்ரேட்ஸ் இல்ல 3 ட்ரேட்ஸ் மட்டும் எடுத்து அதுல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கு நமக்கு தேவையானது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் முக்கியம் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் என்ன சொல்றதுன்னா நல்ல ட்ரேட் எடுக்கிறோமா அதுதான் முக்கியம். இப்போ இன்ட்ராடே பண்ண முடியல அப்படின்னா நல்ல ட்ரேட்ஸ் மாசத்துக்கு 2 இல்லை 3 ட்ரேட்ஸ் வந்து நல்ல ட்ரேட் எடுத்து கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதுமானது தான். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு முக்கியமான தேவை ஹோம்ஒர்க். நல்லா நம்ம உழைப்பு கொடுத்தா போதுமானது தான். உழைப்பு மட்டும் நல்லா கொடுத்துட்டு கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து சாத்தியம். டெய்லி ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.